ஹரே கிருஷ்ணா. ஒரு நாள் கிருஷ்ண பலராமர் தன்னோட கோபா பசங்களோட ரொம்ப நேரம் யமுனா தீரத்துல விளையாடிட்டு இருக்கார். விளையாடிட்டு ரொம்ப களைச்சு போயிடுறா. எல்லாரும் பசுமாடெல்லாம் மேய போயிடுத்து. எல்லாரும் ரொம்ப களைச்சு போயிருக்கா. அப்போ அந்த பசங்கள்லாம் கிருஷ்ண பலராமர்கிட்ட சொல்ற, இந்த மாதிரி கிருஷ்ணா, எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, இனிமே எங்களால விளையாட முடியாது, அது மட்டும் இல்லாம இனி பசுமாடெல்லாம் நம்ம மேய்ச்சி திருப்பி கொண்டு போனோம், அதனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சக்தி வேணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு மரத்தடியில போய் உட்கார்றாரு. பலராமர் உட்கார்ற, எல்லாரும் உட்கார்றா. அப்படியே எல்லாம் டயர்டா எல்லா பசங்களும் அங்க சுத்தி உட்கார்ந்துட்டு காத்த ரசிச்சுட்டு இருக்கு. அப்போ அப்படியே அவ கண்ணை மூடின்னு இருக்கா. அங்க அப்படியே காத்தாட உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே மூக்க தொலைக்கிற மாதிரி ஒரு நல்ல வாசனை, நல்ல கம 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 கமன்னு எங்கேயோ நல்லா சமைக்கிறா. நல்ல பால் பாயசம் கொதிக்கிற வாசனை, அப்புறம் நிறைய பட்சணங்களோட வாசனை எல்லாம் அப்படியே காத்துல மூக்க தொலைக்கிறது. அப்படியே எல்லாருக்கும் புத்துணர்ச்சி வந்தாப்புல எல்லாம் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. கிருஷ்ணரும் பலராமரும் பாக்குறாரு. அப்போ உடனே அந்த பசங்க மூஞ்சில எல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ண பலராமரோட இருந்தா சாப்பாடுக்கு ஒரு குறவும் இல்லை. ஏன்னா யாரா இருந்தாலும் கிருஷ்ண பலராமரை பார்த்தா உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவா இல்லையா. அங்க பிருந்தாவன்ல இருக்கிறவா எல்லாரும் யாருமே அவளுக்கு நோனே சொல்ல மாட்டா. அதனால அவ கூட இருந்து இவாளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணர் முதல்ல இவாளுக்கு எல்லாம் கொடுத்து இவாளை சாப்பிட்டதை பார்த்ததும் அப்புறம்தான் அவரே சாப்பிடுவார். அதுதான் அவருக்கு சந்தோஷமே. அப்போ இந்த பசங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஒரே குஷி. எல்லாம் அந்த களைப்பெல்லாம் போயிடுத்து. எல்லாம் ஏந்து உட்காந்துட்டு கிருஷ்ணர் பலராமர் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவார், நம்ம என்ன செய்யலான்னு. இப்ப பகவான் சொல்றார், இந்த வாசனை வருது பார்த்தேலா, அதோ அங்க தூரத்துல வேத கோஷம் சவுண்டு கேட்கறதா. அங்க எல்லாரும் உத்து கேட்கறா. அங்க ஒரு இடத்துல மெல்லிசா அவளுக்கு வேதங்கள் யாரோ நிறைய பேர் உட்காந்து வேதம் சொல்ற சவுண்டு கேட்கறது. அங்க யஜ்யம் நடந்துட்டு இருக்கு, நீங்கெல்லாம் அங்க போங்கோ. யஜ்யம் நடக்கிறது அப்படின்னா என்ன, அந்த யஜ்யத்திற்காக நிறைய பிரசாதங்கள்லாம் பண்ணிருப்பா இல்லையா, கண்டிப்பா. அதனால அங்க போயிட்டு நீங்க அங்க நிறைய பிராமணாலாம் இருப்பா, அவள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கெல்லாம் கிருஷ்ண பலராமர் சொல்லி வந்திருக்கோம், இங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க, நீங்க போனாலே அவ கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் ஒரே ஜாலியா எல்லா பசங்களும் குதிச்சுட்டு அங்க போறது. அங்க போனா நல்ல அப்படியே பளிச்சுன்னு நிறைய பிராமணாவை சுத்தி உக்காந்துண்டு அவ அவ சொல்ற அந்த வேத மந்திரங்கள்லாம் அந்த பூரா அட்மாஸ்பியர், அந்த பூரா இடத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே நல்ல நெய் விட்டு அவ யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, ஆங்கீரச யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அவ எதுக்கு அப்படின்னா, மேல சொர்க்கலோகங்களுக்கு எல்லாரும் போனோம், எல்லா மக்களுக்கும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ அங்க யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த கணீர்னு அந்த சங்கநாதம் மாதிரி அவளுடைய குரல்ல அந்த வேத கோஷங்கள் மந்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நிறைய பூவெல்லாம் தோரணெல்லாம் கட்டி நிறைய பழங்கள்லாம் வச்சு யஜ்யசாலையை அலங்காரம் பண்ணியிருக்கா. இவாள்லாம் போன உடனே இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க போன உடனே அவள்லாம் இவாளை பாக்குறா. ஆனா இவளை பார்த்தாலும் அவளுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவாலாம் என்ன நினைக்கிறா, அடடா நம்ம வந்தாலே கொடுத்துருவான்னு கிருஷ்ணர் சொன்னாரு, இவ ஒண்ணுமே கொடுக்கலையே, இவ பாட்டுக்கு யஜ்யம் பண்ணிட்டு இருக்காளே சொல்லிட்டு அவ எங்களை கிருஷ்ணர் பலராமர் எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு கிருஷ்ண பலராமர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ற இந்த பசங்கள்லாம். ஆனா அவ இதெல்லாம் காதுலயே வாங்காத மாதிரி ரொம்ப பிஸியா அவ யஜ்யம் பண்றதுலயே பிஸியா இருக்கா. இந்த பசங்களும் கொஞ்ச நேரமா சொல்லிண்டே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏன்னா யாஜகன்னு வந்துட்டானாக்க நோன்னு சொன்னாலும் அதை பொறுத்துக்க தெரியணும் இல்லையா. அதனால இவ சரி அவ பிஸியா இருக்கா போல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றா. இன்னும் அந்த பக்கத்திலேயே சமைக்கிற வாசனை வேற வருதா. இந்த பசங்களுக்கெல்லாம் வயத்த பசிய கிள்ளறது. அப்புறம் இங்க கை கட்டுற தூரத்துல இத்தனை பழங்கள்லாம் இருக்கு, கடைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற தாபமும் இருக்கு. அட் த சேம் டைம் ஏதாவது சொன்னா இந்த பிராமணா கோச்சின்றுவாளோங்கிற பயமும் இருக்கு. இதெல்லாம் பொறுமையா அவ வெயிட் பண்றா. இது ஏதாவது நடுவில் ஒரு ஸ்டாப் வரும்போது நம்ம கேட்கலான்னா அவ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவாளோட பிரசன்ஸே அவ கண்டுக்கல. அவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறது.
என்னடா இது இப்படி ஆயிடுத்தேன், இந்த பேசாம நம்ம போய் மேபி நம்ம வந்ததுனால்தான் கொடுக்கலையோ என்னமோ, கிருஷ்ண பலராமர் வந்தா இவா கொடுப்பா கண்டிப்பா அப்படின்னுட்டு நம்ம வந்து இங்க நிக்க வேண்டாம், இனி அசடு மாதிரி நம்ம போய் கிருஷ்ண பலராமர் ஐஷன் வந்துலான்னு எல்லா பசங்களும் வந்து ஓடி போறது. போனவனா கிருஷ்ணா கேக்குறாரு, எங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேலா அப்படிங்கிற, பிரிச்சு வைங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற. சாப்பாடாவது ஒன்னாவது, அங்க நாங்க போய் சொன்னோம், உங்க பேரை கூட சொன்னோம், ஆனா அவ அதெல்லாம் காதுல வாங்கினாப்லே தெரியல, அவ பிஸியா அவ வந்து யஜ்யம் பண்ணின்னு உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க போனா, நீங்க 2 பேரும் போனா கண்டிப்பா அவ வந்து அவ கொடுப்பா, ஏன்னா நீங்க 2 பேரும் போனா அவ அவளுக்கு எந்த வேலை பண்றாலும் எல்லாம் மறந்து போயிடுமே, நாங்க தான் பார்த்திருக்கோமே, அந்த மாதிரி அவ வந்து பண்ற யஜ்யத்துல எடுத்துட்டு உங்களுக்கு எல்லா பழங்கள்லாம் கொடுப்பா, நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, என்னால இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக முடியாது இப்போ. அதனால பலராமர் சொல்ற, என்னாலே முடியாது, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, இந்த யஜ்ய பிராமணெல்லாம் மேபி அவெல்லாம் ரொம்ப அந்த யஜ்யம் பண்றதுல கான்சென்ட்ரேஷனா இருக்கிறதுனால அவ காது கொடுத்து கேட்கல போல இருக்கு, நீ பேசாம அந்த கிச்சன் இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க, அந்த யஜ்ய பத்னிகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த பிராமண பெண்கள்லாம் அவள்லாம் வந்து அங்க சமைச்சுட்டு இருப்பா, அவள்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, குழந்தைகள் உங்களை பார்த்தா அவ வந்து இப்ப ஒரு டிஃபன் பாக்ஸ் முழுக்க கட்டி கொடுத்துருவா அப்படின்னு. சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் போறது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இதுதான் கவலைதான், எங்கேயாவது அவளுக்கு கொடுக்கலன்னா என்னடா பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் அங்க போய் அங்க அந்த யஜ்யசாலையை தாண்டி அந்த கிச்சனுக்கு போறா. போனா அங்க உள்ள வந்து கூட கூடியா ரொட்டி பண்ணி வச்சிருக்கா, இந்த பக்கம் வெண்ணெய் இருக்கு, இந்த பக்கம் முறுக்கு இருக்கு, இந்த பக்கம் பாதுஷா இருக்கு, ஜாங்கிரி இருக்கு, நிறைய லட்டு பண்ணி வச்சிருக்கா, விதவிதமான லட்டு. அப்புறம் இன்னும் என்னெல்லாமோ அங்க நெய்ல சட்டியில நெய் கொதிச்சுட்டு இருக்கு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கா, பச்சனங்கள் ஒரே வாசனை தூக்குறது அந்த இடத்தையே. அதுவே வந்து அது வாசனையே அவளுக்கு வயறு ரொம்ப நாப்புல இருக்கு. ஆஹாஹா, இதெல்லாம் எப்படி நம்ம சுமந்துட்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கிச்சனுக்குள்ள அவளா நுழையறா. நுழைஞ்சதும் அந்த யஜ்ய பெண்கள்லாம் இப்படி திரும்பி பாக்குறா, என்னடா இவ, இந்த 2 இத்தனை குழந்தைகள் இங்க வந்திருக்கே அப்படின்னுட்டு அவன் ஆச்சரியம் எதுக்கு படுறா, அவளுக்கு கிருஷ்ண பலராமர் கொடுத்தாளா பட்சணங்கள்லாம் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போமா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.